மண்ணாசைக்காக உருவானது பாரதம், பெண்ணாசைக்காக உருவானது ராமாயணம்னு நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப அழகாவே சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதோட சான்றுகளா ஒன்னொன்னு எடுக்கும்போது தான் சரி நடந்திருக்கலாம் அப்படின்னு 50-50% நம்புற லெவல்ல இருக்குது. சரி, அந்த நேரத்துல நடந்த ஒரு கதையை தான், ரொம்ப சுவாரஸ்யமான கதையை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் பாண்டவர்கள் நல்லவங்களா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அவங்களோட சொந்த மூளையை பயன்படுத்தி எந்த முடிவுமே எடுக்கல. ஆனா கௌரவர்களோ அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணணும்னா 1000 தடவை யோசிச்சுதான் பண்றாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு மகாபாரத கதை. அந்த நேரத்துலதான் சூதாட்டத்துல பாண்டவர்கள் தங்களோட நிலம், பொண்ணு எல்லாத்தையுமே இழந்துட்டு வர்றாங்க. அதுல தங்களோட மனைவியவும் பணையம் வச்சு விளையாடுறாங்க. அவங்களையுமே துரியோதனன் கிட்ட இழந்துடுறாங்க. கடைசியா செல்வங்கள் எல்லாத்தையுமே துரியோதனன் கிட்ட பறி கொடுத்துடுறாங்க. அப்பதான் கர்ணனை கூப்பிட்ட துரியோதனன், கர்ணா, இனி இவர்களோட எல்லா சொத்துமே நம்மளுக்கு தான். அக்னி பகவானோட பரிசான அர்ஜுனன் பெற்ற காண்டிவ வில்ல இனிமே நீ எடுத்துக்கோ. ஆனா கர்ணனோ காண்டிவ வில்ல வாங்குறதுக்கு மறுத்துட்டாரு. நான் எனது வலிமையும் திறமையும் மட்டும்தான் நம்புறேன் துரியோதனா. அவற்றை கொண்டு அர்ஜுனனை கண்டிப்பா என்னால வெல்ல முடியும். ஆனா தேவர்களோட அருளால கிட்டிய இந்த வில்லு எனக்கு தேவையில்லை அப்படின்னு கர்ணன் ரொம்ப பெரிய மனசு தன்மையா சொல்ற மாதிரி துரியோதனன் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்த இங்கனக்குள்ள பார்க்கும்போது பெருந்தன்மையாக தான் தெரியும். ஆனால் பெரிய ட்விஸ்ட் கதையோட எண்டில் காத்திருக்குது. அதுக்கு நீங்கள் கதையை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதை கேட்ட துரியோதனன் உடனே கர்ணனை ரொம்ப பாராட்டுறான். ஆகா, நீ அல்லவா சுத்தமான வீரன். அர்ஜுனன் காண்டிவத்தை நம்புறான், ஆனால் நீ உன்னோட திறமையை தான் நம்புற அப்படின்னு துரியோதனன் கர்ணனை ரொம்பவே பாராட்டுறான். இந்த விஷயம்லாம் முடியுது. பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. வனவாச காலத்துல அர்ஜுனன் இந்த விஷயத்த வியாசர்கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்படுறான். இதை கேட்டு சிரித்த வியாசர், கர்ணன் காண்டிவத்தை வாங்க மறுத்ததுக்கு வேற காரணம் இருக்கு அர்ஜுனா. அதை வெளிக்காட்டிக்கிறதுக்காக தான் ரொம்ப பெருந்தன்மையா விட்டு கொடுக்குற மாதிரி நடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு உடனே அர்ஜுனன் வியாசரை பார்த்து அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வியாசர் சொல்றாரு, நேரம் வரும்போது சொல்றேன், எல்லாமே அப்பப்பதான் சொல்ல முடியும், அதுக்கான நேரம் வரட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வியாசர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே வனவாசத்திலேயே பல ஆண்டுகள் உருண்டோடுது. மகாபாரத யுத்தமும் முடிஞ்சு துரியோதனன் கிட்ட இருந்து பாண்டவர்கள் நாட்டை மீட்டு தர்மருக்கு முடிசூட்டுறாங்க. அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் நாட்டை ஆட்சி பண்றாங்க. கடைசியா கண்ணனை சந்திக்கலாம் அப்படின்னு அர்ஜுனன் துவாரகைக்கு போறாரு. அந்த நேரத்துலதான் துவாரகையில கண்ணனை பார்த்து ரொம்பவே நட்பெல்லாம் பாராட்டி முடிச்சுட்டு 2 பேருமே உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, நான் என்னோட அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால என் அரண்மனையில இருக்கிற பெண்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நீ ரொம்ப பத்திரமா அவங்கள கொண்டு போய் இந்திர பஸ்பத்துல சேர்த்துரு அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு ஆணையிடுறாரு. இதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. கண்ணனோட பிரிவை தாங்க முடியல. இருந்தாலுமே கனத்த மனசோட கண்ணன்ட்ட விடை பெற்று அர்ஜுனன் அங்கிருந்து தன்னோட தேர்ல பெண்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. போற வழியில சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்துறாங்க. அர்ஜுனன் ரொம்ப பலமா தாக்குறாங்க. அவர்களை பதிலுக்கு தாக்குறதுக்காக ரொம்பவே அர்ஜுனன் முற்படுறாரு. ஆனாலுமே முடியல. அது போக காண்டிவத்தை எடுக்கிறதுக்கு அப்பதான் ட்ரை பண்றாரு. ஆனா காண்டிவமும் அர்ஜுனனால கொஞ்சம் கூட தூக்க முடியல. அர்ஜுனனுக்கு காண்டிவத்தை பழங்குறது ரொம்பவே கை வந்த கலை தான். ஆனா இன்னைக்கு ஏன் முடியலன்னு தெரியல. பல போர்கள்ல பல பேரர்கள் சில வீழ்த்தியவன், யாராலையுமே வீழ்த்த முடியாதவன் அப்படின்னு பல தேவர்களால போற்றப்படுறவன், வில் விஜயன் அப்படின்னு கூட பட்டம் பெற்ற அர்ஜுனனால இன்னைக்கு இந்த சாதாரண திருடர்கள்ட்ட அடி வாங்குறத ஏத்துக்கிறவே முடியல. தான் வாழ்நாள்ல முறையா தோல்வி அடைஞ்சத அர்ஜுனன் உணர்றாரு. அந்த நேரத்துலதான் இந்த காண்டிவம் எதுக்கு கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வெக்கத்தால தலை குனிஞ்ச நிலையிலையும் இந்திர பஸ்பத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு அர்ஜுனன். அவருக்கு மனசுல ஒரு கவலை தான் ரொம்பவே குடிகொண்டிருக்குது. கண்ணன் கிட்ட கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறது. அப்படி இந்திர புஷ்பத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் வழியில வியாசரை பாக்குறாரு. அப்ப வியாசரை அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நீயும் உன் சகோதரர்களும் பூமியிலிருந்து கிளப்புற காலம் வந்துருச்சு. இப்போ நடந்த சம்பவம் எல்லாமே அதை உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக தான் கண்ணனால நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு வியாசர் அர்ஜுனனுக்கு பாடம் சொல்றாரு. கண்ணனே போனதுக்கு அப்புறமா நாங்க பூமியிலிருந்து என்ன செய்ய போறோம்? நாங்களும் புறப்படுறதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஆனா என் மனசுல ரொம்ப பெரிய கேள்வி இருக்குது. இதுவரை நான் காண்டிவத்தை ஒரு பொம்மை மாதிரி தான் அநியாசமா கையில எடுத்து விளையாண்டேன். ஆனா இன்னைக்கு அது பெரிய மலை மாதிரி இருக்குது. என்னால அதை தூக்கவே முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அர்ஜுனன் வியாசர்கிட்ட கேட்கிறாரு. அதற்கு வியாசர் சொல்றாரு, உன்னால இந்த காண்டிவத்தை நிச்சயமா தூக்க முடியாது.
கண்ணன் உன் கூட இருந்த வரைக்கும் இந்த காண்டிவத்தை ஏந்துவதற்கான பலத்தை கண்ணன் தான் உனக்கு கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் இல்லை, அதனால அந்த காண்டிபம் உனக்கு மலை போல தெரியுது. அவர் அருள் இருந்ததுனாலதான் அது உனக்கு பொம்மை மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு வியாசர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. மேலும் வியாசர் சொல்றாரு, அர்ஜுனா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதா? சூதாட்டத்துல நீ காண்டிபத்தை இழந்த போது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, அதோட காரணம் என்னன்னு இப்பவாது உனக்கு புரியுதா? கண்ணனோட அருள் பெற்றவன் நீ, அதனாலதான் உன்னால காண்டிபத்தை தூக்க முடிஞ்சிச்சு. ஆனா கண்ணனோட அருளோ கர்ணனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அந்த காண்டிபத்தை வாங்கி கர்ணனுக்கு எந்த பயனுமே கிடையாது. கண்ணன் துணை இருந்தா மட்டும்தான் காண்டிபத்தை அசைக்கவே முடியும். இந்த விஷயம் கர்ணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவரு காண்டிபத்தை வேண்டாம் அப்படின்னு நேரா சொல்லாம ரொம்ப பெருந்தன்மையா வீரன் அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு அதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாரு அப்படின்னு வியாசர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, பலசாலிகளாக போற்றப்படுவர்களும் கடவுளோட அருள் இருந்தாதான் அதை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறணும். இந்த கருத்தை கண்ணன் கீதையில ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வஸ்தம் ஸ்வஸ்வதாம் அகம், பலசாலிகளோட பலமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் மகாபலத்தோட கூடியவர் திருமால் அப்படின்னு சொல்ற வித மகாபலி அப்படின்னு வழங்குறோம் திருமாலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.